இன்றைக்கு மாலையில உங்களோட பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு Faith in Action, a lifelong journey. A lifelong journey. செயலில் விசுவாசம் வாழ்க்கை முழுவதுமான ஒரு பயணம். நீங்க எப்ப நாம விசுவாசத்தை விசுவாசிக்காம இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது விசுவாசிக்கிறத நிறுத்தலாம் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே முடியாது. கடைசி மூச்சு வரைக்கும் நாம விசுவாசித்துக் கொண்டே இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். என்னைக்கு நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு ஆரம்பிக்கலாம், இப்போதே ஆரம்பிக்கலாம், இதுவரைக்கும் ஆரம்பிக்கல அப்படின்னா இப்பொழுதே ஆரம்பிக்கலாம். என்னைக்கு நான் நிறுத்தலாம், நிறுத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எலிசா அவர் மரிக்கும் போது அவர் வியாதிப்பட்டு தான் மரித்தார். எலிசா பெரிய தீர்க்கதரிசி, அற்புத அடையாளங்களை செய்தவர். அவர் வியாதிப்பட்டு மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம மரிக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியா மரித்தார். வியாதி வந்தாலும் சரி, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்து மரித்தார் அப்படின்றத பார்க்கிறோம். விசுவாசத்தை விடவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசித்துக் கொண்டே இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாச பயணத்துல நாம வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான 4 அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு மாலை வெளில பார்க்க போறோம். நம்முடைய விசுவாச பயணத்துல நாம வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான 4 அம்சங்கள் என்ன? முதலாவதாக தாட்ஸ், பிலீவ்ஸ். உங்க மனசு எப்படியோ அப்படிதான் மார்க்கம். என் மனசு எப்படியோ அப்படிதான் என் வாழ்க்கை. என்னுடைய நம்பிக்கை எப்படியோ அப்படிதான் என் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய செய்தியை ஆரம்பிக்கும் போது, பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி ஆரம்பிச்சிருக்கலாம்ல? எல்லாம் சர்ச்சுக்கு வாங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, அல்லது ஃபாஸ்டிங் போடுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்ட்டு அவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அப்படிலாம் ஆரம்பிக்காம இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கன்னு சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒருத்தனுடைய மனசு மாறாம அவன் வாழ்க்கை மாறவே மாறாது. ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா மனசு இன்னும் மாறவே இல்லை. 25 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா மனசு அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இயேசு சொல்றார், உங்க மனசை மாத்துங்க, உங்க நம்பிக்கையை மாத்துங்க, எல்லாமே மாறி போயிரும் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம். Your thoughts are shaped by your responses to your triggers and situations. நீங்க யாருங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு, உங்க வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைக்கு நீங்க எப்படி பதில் தரீங்க அப்படிங்கிறத வைத்து நம்ம என்ன செஞ்சலாம், நீங்க யாருன்றதை கண்டுபிடிச்சலாம். அதான் உங்களுடைய சிந்தனைகள், என்னுடைய சிந்தனைகள், நாம நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற சூழ்நிலைக்கு எப்படி பதில் கொடுக்கிறோமோ அதை வைத்து தான் யார் என்பதை நம்ம கணிக்க முடியும். நம்முடைய தாட்ஸும் நம்முடைய சிந்தனையும் அந்த பதில்களை வைத்து தான் வடிவமைக்கப்படுகிறது. நானும் இங்க புல்பிட் மேல ரொம்ப ஒரு பெரிய தேவதூதன் போல இருக்கலாம், நல்லா பேசலாம். ஆனா என் ஒய்ஃப் என்ன ஏதாவது சொல்லிட்டா நான் அவங்களுக்கு எப்படி பதில் தரேன் அப்படிங்கிறதா நான் யார் என்பதை நிர்ணயம் செய்யும். இல்ல நாளைக்கு என்ன ஒருத்தவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் எப்படி பதில் தரேன் அப்படிங்கிறதா நான் யார் என்பதை நிர்ணயம் செய்யும். இல்ல என்ன யாரோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது நான் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கிறேனோ அதுதான் நான் யார் என்பதை நிர்ணயம் செய்யும். இது இங்க நான் இங்க இருக்கிறத வச்சு நீங்க என்னை எடை போட முடியாது, எடை போடக்கூடாது. ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லா இடத்துலையுமே. நான் எப்படி பேசுறேன், எப்படி எல்லாட்டையும், எப்படி என்ன அவமானப்படுத்தவங்கட்டையும் எப்படி நான் பேசுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, your thoughts are shaped by your responses to your triggers. தூண்டி விடும் காரியங்கள், உங்களை தூண்டி விடும் காரியம். இங்க வாழ்க்கையில இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சூழல்கள் எல்லாமே உங்களை தூண்டி விடும் காரியங்கள். நீங்க எப்படி பதில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
Positive responses produce positive thoughts and positive thoughts produce positive responses. நம்ம எல்லோருமே ஒரு சுழற்சியில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சுழற்சி அப்படின்னா, இது என்ன திரும்ப திரும்ப பிறக்கிற ரீஇன்கார்னேஷன் சுழற்சியா அப்படின்னு நீங்க மறு அவதாரம் சுழற்சியா இல்ல. என்ன சுழற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன நல்ல பதில் கொடுக்கிறோமோ அது நல்ல சிந்தனையை உருவாக்கும். நல்ல சிந்தனை தான் நல்ல பதிலை உருவாக்கும். நல்ல சிந்தனை நல்ல பதிலை உருவாக்கும். நல்ல பதில் நல்ல சிந்தனை நல்ல பதிலை உருவாக்கும். நல்ல பதில் நல்ல சிந்தனை உருவாக்கும். நல்ல பதில் நல்ல சிந்தனை உருவாக்கும். இப்படியேதான் சுழற்சி. என்ன குழப்பறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு சுழற்சி, மாறி மாறி ஏபி 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 அப்புறம் ஏபி அப்புறம் ஏபி இப்படியே தான் போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டா, இந்த இந்த சுழற்சியை வந்து நம்ம மாற்றக்கூடாது. நல்ல பதிலை கொடுக்கணும், நல்ல தாட்ஸ் வரும். நல்ல தாட்ஸ் வந்துச்சுன்னா நல்ல பதில் வரும். இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து வாழ்க்கையில நாம ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட்டா மாறுறதே கிடையாது. இங்க இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் பெர்ஃபெக்ட் இல்லாததுனால நான் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. நான் ஆலோசனை தான் சொல்லாம ஒழிய நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு யாரையும் சொல்லவே முடியாது. நீ உருப்படவே மாட்டேன்னா யாரையும் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்கு தெரியும், நாளைக்கே மனம் திரும்பி அவங்க என்ன கடையில் நல்லவங்களா ஆயிடுவாங்க, சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய மனசை மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, என்ன காரியத்தை நம்ம சிந்திக்கணும்? வேதவசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8-9. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 8வது வசனம் அப்புறம் 9வது வசனம். பிலிப்பியர் 4:8-9. கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்பெயர் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே வசனம் என்ன சொல்லுது? சிந்தித்து கொண்டிருங்கள். சும்மா அப்பப்ப எப்ப முடியுதோ அப்ப சிந்திங்க அப்படின்னு சொல்லுதா வசனம்? இல்ல, சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் எல்லாமே நம்ம சிந்திக்க கூடாது. ஒழுக்கம் இல்லாத சிந்திக்க கூடாது, நீதி இல்லாத சிந்திக்க கூடாது, கற்பு இல்லாத சிந்திக்க கூடாது, அன்பு இல்லாத சிந்திக்க கூடாது, நற்பெயர் நமக்கு கொடுக்காத நம்ம சிந்திக்க போறது கிடையாது, சிந்திக்க கூடாது. புண்ணியம் செய்யாத, மற்றவங்களுக்கு நல்லது செய்யாத காரியத்தை நம்ம சிந்திக்க போறது இல்லை. நமக்கு புகழ் கொண்டு வரும் அப்படின்னா அதையும் நம்ம சிந்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெயர் ரொம்ப முக்கியமானது. நாம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 9வது வசனத்துல நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவைகளையும், எப்படி அந்த லேர்னிங் ப்ராசஸ் வருது, நாம எப்படி வாழ்க்கையில வந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு உள்வாங்கி வாழ்க்கையில பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பாருங்க. கற்றுக்கொண்டவைகளும், பெற்றுக்கொண்டவைகளும், கேட்டவைகளும், பார்த்தவைகளும். இதுதான் பார்க்கிறோம், கற்றுக்கொள்றோம், கேட்கிறோம், கற்றுக்கொள்றோம். அதனால தான் நான் சொல்வேன், சின்ன பிள்ளைங்க முன்னாடி சர்ச்சை பத்தி கேவலமா சிலர்லாம் பெற்றோர்கள்லாம் பேசுவாங்க, பாஸ்டர்ஸை பத்தி கேவலமா பேசுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வளர்ந்து வரும்போது அவன் ஒரு நாளும் சர்ச் சைடே போகவே மாட்டான். கடைசியில் அங்கே அவன் சர்ச்சுக்கே போக மாட்டான்றான். பாஸ்டர் சர்ச்சுக்கு நிச்சயமா போக மாட்டான் தான். ஏன்னா அவன் அப்படி கேட்டு நம்ம என்ன செய்யணும்னா அனலைஸ் பண்ணணும். சரியா, நம்ம டிவி பார்க்கும்போது கூட ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அங்கே வருது அப்படின்னா நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லணும், இது வந்து நல்லது, இது வந்து கெட்டது, இது இப்படி நடக்குது, அது இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு காமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இரிட்டேட் ஆயிடுவாங்க. பட் அப்பப்போ என்ன செய்யணும், சொல்லணும் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம இந்த உலகமே கெட்டது தான் இப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அவனும் உலகமே கெட்டது தான் நாட்டுக்கு, இப்படிதான் நம்ம செய்ய மாட்டுக்கு அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அருமையானவர்களே, நம்ம எப்படி எங்க இருந்தெல்லாம் உள்வாங்கிறோம்னா பார்க்கறதுனால, கேட்கறதுனால, கற்றுக்கொள்வதனால இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவைகளையே செய்யுங்கள். இது நம்ம சிந்திக்கிறது மட்டுமல்ல, அவைகளை செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்கே மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வாக்குத்தத்தங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு அதை நம்ம பார்க்கறதுலாம் கிடையாது. நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. எல்லா வாக்குத்தத்தங்களுமே நிபந்தனைக்கு உரிய வாக்குத்தத்தங்கள். ஆனா மக்கள் நிபந்தனைகளை பார்க்கறது இல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்குவாங்க. நிபந்தனைகள் நம்ம பண்ணோம்னா தான் என்ன செய்ய முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தாட்ஸ் நம்ம மாற்றுவது மிக முக்கியம். நம்முடைய நம்பிக்கைகளை மாற்றுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் வந்து ஒரு 3-4 வில்லேஜில் வாழ்ந்துருக்கிறேன். சில வில்லேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வில்லேஜில் பர்டிகுலர்லி ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி பாஸ்கெட் ஒரு கூடையை தூக்கிட்டு மாடுகளுக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. மாடு என்ன போடும், சாணி போடும்.
அவங்க சாணியை எடுத்து எடுத்து பொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயோ சீ, சாணியெல்லாம் பொறுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவங்க ஒரு நாளும் அந்த மாதிரி முகம் சுழிச்சதே கிடையாது. சந்தோஷமா பேசிக்கிட்டே சாணி எடுத்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு பொழப்பு. ஏன்னா சாணியை எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் சாணியை தட்டி அதை வெராட்டி பண்ணி அதை என்ன செய்வாங்க, அவங்க விற்பாங்க. அது அவங்களுடைய பொழப்பு. அவங்க ஐயோ, ஒருத்தன் சீன்னு சொல்றான், ஒருத்தன் என்ன செய்யறான், ஒருத்தவங்க என்ன செய்றாங்க, அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தாட்டை மாத்திட்டாங்க. பாருங்க, மாத்திட்டாங்க. நம்ம தாட்டை மாத்த வேண்டும். இல்ல, இது செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, இது நமக்கு நல்லது, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்திங்கன்னு சொல்றது இல்லைங்களா. இது நமக்கு நல்லது, அதனால நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா நினைச்சுவோம், நம்ம செய்வோம். இல்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம். யாராவது நமக்கு 6 மணிக்கு ஃபிளைட் இருக்கு, நம்ம ஏர்போர்ட்ல 6 மணிக்கு ஃபிளைட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 மணிக்கு அலாம்லாம் வச்சு 3 மணிக்கு 1, 3:10க்கு 1, 3:20க்கு 1, 3:30க்கு 1, அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் என்ன எல்லாம் எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா யூ காண்ட் அஃபோர்ட் டு மிஸ் இட். மிஸ் பண்ண முடியாது, நீங்க போய் தான் ஆகணும். ஏன்னா 5000 ரூபாய் நீங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க, போறதுக்கு வரதுக்கு 5000 ரூபாய் நீங்க பே பண்ணிருக்கீங்க. அது இல்லாம அங்க ஒரு பிசினஸ் டீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசினஸ் டீலை நீங்க மிஸ் பண்ண முடியாது. நீங்க ஃபிளைட்டை பிடிச்சே ஆகணும் 6 மணிக்கு. நீங்க சொல்ல முடியுமா, நீங்க பிடிச்சலாம் பிடிக்கலாம் பிடிக்காட்டினாலும் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க சொல்வீங்க, பிடிச்சி ஆகணும், பிடிச்சி ஆகணும், பிடிச்சி ஆகணும். அதுதான் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையை மாற்றும். நாம எந்திரிச்சு தாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. எந்திரிச்சு தாங்க ஆகணும். காலைல இல்ல பரவாயில்ல, 6 மணிக்கு ஃபிளைட்னா நம்ம 5:50 வரைக்கும் தூங்கினா பரவாயில்ல அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. வாழ்க்கையில அப்படிதான். ஒருத்தவங்களுக்கு டெஸ்பரேஷன் ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், நான் இந்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நம்ம பண்ணியே தீருவோம். இது எல்லாமே இங்கதான் இருக்கு. என்கிட்ட ஒருத்தவங்க வேலை கேட்டாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு நான் வேலை செஞ்சே ஆகணும் ஆகணும் ஆகணும், எப்படி சொல்றது எனக்கு தெரியல, இவ்வளோ ஆகணும் அப்படி இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இல்ல அப்படின்னா அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் சேருவாங்க, அப்புறம் 1 month இல்ல 2 months அந்த வேலையை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் 2 months அந்த வேலையை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 months அந்த வேலையை விட்டுருவாங்க. நம்ம சேர்த்து விட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, என்ன சார் அவங்க வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேலைக்கு போய் ஆகணும் 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 அப்படின்னு இருக்கும்போது நீங்க வாங்க அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க. உண்மையில தான் நான் சொல்றேன், இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அப்படியே சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலைல எந்திரிக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றோம், போறோம், அப்படி இருக்கு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆகணும் அப்படின்றது இல்லைல்ல, அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேலை, அப்பதான் நீங்க செய்வீங்க. அருமையானவர்களே, இங்க மாத்தினோம்னா எல்லாமே மாறிடும். இது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக முடியும். வாட் எவர் இஸ் பியூர், வாட் எவர் இஸ் நோபல், வாட் எவர் இஸ் ட்ரூ, எது உண்மையோ, எது உங்களுக்கு புண்ணியத்தை தருமோ, எது புகழை தருமோ, எது நற்பெயரை தருமோ, எது அன்பானதோ அதை நீங்க செய்யுங்க, சிந்திச்சு கொண்டே இருங்க, அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேதவசனம் சொல்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய நம்பிக்கைகளும் மிக மிக முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மூடே இல்லைங்க. பார்த்துருக்கீங்களா, எனக்கு மூடு இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் மூடு இல்லை, ஆனா படிச்சே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம்னா படிப்போம். இல்லை அப்படின்னா படிக்கிறதுக்கு மூடு இல்லை, இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு மூடு இல்லை. அருமையானவர்களே, அந்த தாட் இருக்குல்ல, அந்த தாட் தான் அந்த தாட்டோடைய கரஸ்பாண்டிங் ஃபீலிங் தான் நமக்குள்ள வரும். செஞ்சு ஆகணும் அப்படின்னா செய்ய முடியுங்கிற ஃபீலிங் வரும். செஞ்செல்லாம் ஆக தேவையில்லை அப்படின்னா செய்யவும் தேவையில்லை அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐடென்டிஃபை யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் சேலஞ்ச் தெம். என்ன ஃபீலிங் இப்போ உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சவால் கொடுங்க. ஏய் ஃபீலிங், நீ போ அப்படின்னு சொல்லுங்க, அல்லது ஏய் ஃபீலிங், நீ இருன்னு சொல்லுங்க. கெட்ட ஃபீலிங் அப்படின்னா கோபம் அப்படின்னா, இது கோபம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கோபம் வெளில போ. கசப்புணர்ச்சி நான் புரிஞ்சுக்கிட்டேன், கசப்புணர்ச்சி நீ வெளியில போ. அது மட்டும் இல்ல, பொறாம நீ வெளியில போ, எனக்கு நல்லா தெரியுது, வெளில போ. எரிச்சல், நீ வெளில போ, எனக்கு நல்லா தெரியுது, நீ எரிச்சல் தான், நீ வெளில போ
அப்ப நீங்க சொல்லுங்க. அந்த ஃபீலிங்கை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க சேலஞ்ச் பண்ணும், அதை வந்து நீங்க வெரைட்டி அடிக்கணும். அது மட்டுமல்ல, ரீஃப்ரேம் யுவர் தாட்ஸ் டு கிரியேட் மோர் பாசிட்டிவ் அண்ட் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ். உங்களுடைய மனசை, உங்களுடைய தாட்ஸை, உங்களுடைய சிந்தனையை மாத்தி அந்த ஃபீலிங்கையும் உங்க அந்த உணர்வையும் நீங்க மாத்த முடியும். ஒரு சின்ன ஃபீலிங் தான், திடீர்னு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன இன்னொரு ஒரு ஃபீலிங் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், எல்லாமே ஃபீலிங்ஸ் தான். இன்னைக்கு ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, நீங்க சாம்பிளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, எல்லாத்துலயுமே ஒரு இமோஷனல் டச் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு இமோஷனல் டச். ஏன்னா இமோஷனல் டச் இருந்தா தான் அந்த சேல்ஸே பண்ண முடியும். இமோஷன்ஸ் இல்லாம நம்ம இமோஷன்ஸ் வந்து நிகேட் பண்ணவே முடியாது, எடுத்து தூக்கி போடவே முடியாது. இமோஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபீலிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஃபீலிங்ஸை மட்டுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா? ஃபீலிங்ஸை மட்டுமே சார்ந்து இருக்கலாமா? மூட் அதை மட்டுமே சார்ந்து இருக்கலாமா? இல்ல. I beg of you, மூடு, ஃபீலிங்கு, இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுங்கன்னா வேண்டான்னு சொல்லி போடல, அதை எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யுங்க, அந்த தாட்டோட நீங்க அலைன் பண்ணுங்க. அந்த தாட்டும் அந்த ஃபீலிங்கும் ஒன்னா போகுதா அப்படின்னு யோசிங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை நீங்க உருவாக்குங்க. உங்களுக்குள்ள நேர்மறையான ஃபீலிங்ஸ், இது முடியும், இது முடியும், இது முடியும், செஞ்சு ஆகணும், வேற வழி கிடையாது, செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னாகமம் 13வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, என்னாகமம் 13வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, என்னாகமம் 13:26 14வது அதிகாரம் 9 வரைக்கும் வாசிக்கும் போது, அங்க பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை, கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10 பேர் சொல்றாங்க, பாருங்க ஒரு பெரிய ஃப்ரூட் அங்கிருந்து நாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஓகே, நல்லதுதான். அங்க இருக்கவங்களாம் ரொம்ப வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. அப்படியா? ஓகே. அது பாலும் தேனும் ஓடும் தேசமாக்கும். அப்படியா? ஓகே. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா ஏனாக்கியர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாயன்ஸ் இருக்காங்க, நம்மளால முடியாது. யோசுவா என்ன சொல்றாரு, காலேப் என்ன சொல்றாங்க, நம்மளால முடியும், ஆண்டவர் சொன்னாரு நிச்சயமாக்க முடியும் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அங்க அவங்க என்ன முடிவு பண்றாங்க, ஒரு தலைவனை நாமளே தேர்ந்தெடுத்து நம்ம திரும்பி எகிப்து தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அருமையானவர்களே, அந்த ஃபீலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபீலிங் அவங்க மனசுல இருந்த ஃபீலிங் என்னன்னா, பயம், இன்செக்யூரிட்டி, நம்பிக்கை இல்லாம நம்ம தோத்து போயிருவோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவருக்குள்ள வந்துருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, burn the bridges behind you. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பாலத்தெல்லாம் நீங்க எரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு பாலத்தை தாண்டி போரிடுவதற்காக இன்னொரு தேசத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னோம்னா, பாலம் இருந்துச்சுன்னா எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடுவோம். பாலத்தெல்லாம் எரிச்சிட்டோம்னா நம்ம திரும்பி போக மாட்டோம். அதனால உங்க பின்னாடி இருக்கிற பாலத்தெல்லாம் நீங்க எரிச்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கோதாவில் இறங்கிட்டேன், நான் இதை சாதிச்சு காண்பிப்பேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம தாட்டை மாத்தணும், நம்முடைய சிந்தனையை மாத்தணும். நம்முடைய சிந்தனையை மாத்தி தான் நம்முடைய ஃபீலிங்கை மாத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. இதுதான் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ரெண்டும் ஒன்னா போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க உங்க மனசுல என்ன மாதிரியான தாட்ஸ் வச்சிருக்கீங்க, நெகட்டிவ் தாட்ஸா அல்லது பாசிட்டிவ் தாட்ஸா, என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸா அல்லது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸா அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்க அருமையானவர்களே. அடுத்தது என்ன, ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், செயல்களும் அப்புறம் நடவடிக்கைகளும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பேசாம உட்காந்து நான் பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் பெரிய ஆள் ஆயிட முடியுமா? திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தானோ, அங்க அதுல வந்து சில திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல வந்து அஃப்கோர்ஸ் நிறைய உண்மைகள்லாம் இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, பிரபஞ்சத்தை கேளுங்க அப்படின்றாங்க. அதுல வந்து சில உண்மைகள்லாம் இருக்கு. நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவான காரியத்தை சொல்லணும், பாசிட்டிவ் கன்ஃபர்ஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நம்ம வந்து ஆமா செய்வேன், நான் நல்லா இருக்கேன், நான் செய்வேன், எனக்குள்ள பலம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் ஓகே தான். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மேல போயிடலாமா? இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷனை எழுதினவங்க இன்னொரு புக் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டே இருந்தா
அவங்க என்ன சொல்றாங்க? ஐ திங்க் ராண்டா பர்ன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க நான் ஸ்லிம் ஆயிருவேன் அப்படி நீங்க திங்க் பண்ணிட்டே இருங்க, அதை சொல்லிக்கிட்டே இருங்க, அப்படியே நீங்க ஸ்லிம் ஆயிருவீங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அருமையானவர்களே, நான் சும்மா உட்காந்து ஒரு மரத்துல உட்காந்து நான் பெரிய ஆள் ஆயிருவேன் அப்படின்னு யோசிச்சேன்னா பெரிய ஆள் ஆக முடியாது. நான் ஐ ஹேவ் டு டேக் ப்ராப்பர் அல்லது நீடட் ஆக்ஷன்ஸ் டுவர்ட் த கோல். அந்த லக்கை நோக்கி நான் சரியான செயல்களை நாம எடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் பல வருஷத்துக்கு முன்பாக பெங்களூர்ல எம்ஜி ரோடுன்னு ஒன்று இருக்கு, அங்க நான் நடந்துகிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க நிறைய வால் ஹேங்கிங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, செவுத்துல மாற்ற போட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுல நான் ஒன்று பார்த்தேன், இப்படி போட்டிருந்துச்சு. என்ன அப்படின்னா, blessed are those who dream dreams and are willing to pay the price to make them come true. அப்படின்னா என்ன? அதாவது கனவுகளை கண்டு சொப்பனங்களை கண்டு அவைகளை நிஜமாக்குவதற்கு கிரயத்தை செலுத்த தயாரா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். கனவு காண்கிறவங்க மட்டும் பாக்கியவான்கள்னு போட்டுருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கனவு நான் பைலட்டா இருப்பேன், ஆக்கும், நான் இதுவா ஆகுவேன், இது நமக்கு ட்ரீம், ஓகே. பட் அதை செய்வதற்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க இங்க பாருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் that can break the cycle of negative thoughts, negative feelings and negative behaviors. நீங்க தொடர்ந்து நீங்க நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான உணர்வுகளையும் நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருப்பீங்க அப்படின்னா, நீங்க அந்த சுழற்சிக்குள்ள சில வேளை மாட்டிக்கிறோம்ல, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாக, எப்ப பார்த்தாலும் மற்றவங்கிட்ட தவறாக பார்ப்பது, இந்த மாதிரியான அந்த ஒரு காரியத்திலிருந்து நம்ம வெளியில வந்துருவோம். அந்த தவறான சிந்தனை, இந்த தவறான உணர்வு, அப்புறம் தவறான நடவடிக்கை, இருந்து நம்ம வெளியில வந்துருவோம். சிலர்லாம் அந்த சுழற்சிக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. வெளில வரணும். வெளில வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சும்மா அதாவது மூடு மட்டுமே வச்சு வாழாம நாம இன்டலெக்சுவலா உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து யோசித்து, இந்த இதெல்லாம் என் சிந்தனைகள், இந்த மாதிரியான சிந்தனை நான் வச்சிருக்கேன், இந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஃபீலிங்ஸ் நான் உருவாக்கிக்கணும். யாரெல்லாம் நல்ல சிந்தனை வச்சிருக்காங்களோ, நல்ல ஃபீலிங் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு வர்ஸ்டான காரியம், மோசமான காரியம் நடந்தாலும் அதிலிருந்தும் அவர்கள் என்ன செய்வாங்க? உற்சாகத்தை பெற்றுக்கொள்வார்கள். நல்ல காரியம் நடந்தாலும் அதிலிருந்து என்ன செய்வாங்க? உற்சாகத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா பாசிட்டிவ் தாட்ஸே இல்லாதவங்க, பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இல்லாதவங்க, தடிக்க விழுந்தாலும் இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூ போகக்கூடாதுன்னு ஏதோ சகனம் இருக்கு போல தெரியுது, நான் இன்னைக்கு போல அப்படின்னு முடிவு பண்ணுவேன். அவ்வளவுதான். அதான் என்னமோ மழை வர மாதிரி இருக்கு, மாட்டிக்கிட்டோம்னா நான் கொஞ்சம் என்ன ஒண்ணும் இல்லை பாஸ்டர், கொஞ்சம் மழை வச்சா என்னன்னா தும்பல் வந்துருது, அப்புறம் வீட்டில் இருக்கணும். இல்லை, இன்னைக்கு இன்டர்வியூ போல. அருமையானவர்களே, நமக்கே நாம ரூத்லெஸ்ஸா இருக்கணும். சில வேளை நமக்கே நாம ஒரு லீடரா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரூத் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரூத் நகோமி அங்க இருக்கிறாங்க. நகோமி எந்த சூழல்ல இருக்காங்க? ஒரு விதவை. மோவாபுக்கு பெத்லெஹேம்ல பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மோவாபுக்கு போனாங்க. மோவாப்ல அவங்களுடைய கணவன் இறந்துட்டாரு, 2 மகன்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப தன்னுடைய ஒரே ஒரு மருமகளோட அவங்க இங்க இருக்கிறாங்க. மருமகளும் விதவை, இவங்களும் விதவை. சாப்பாடு இல்ல, கஷ்டமான சூழல். என்ன பண்றாங்க? சிலர்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டத்தை பத்தி பேசுறது அவங்களுக்கு ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அது சரியில்லை, இது சரியில்லை, உலகம் சரியில்லை, அப்படியே பேசுறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, அது மாதிரிலாம் பேசிட்டு இல்லை. அவங்க என்ன செய்றாங்க? அந்த காலத்துல தானியம் பொறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருந்துச்சு, அதுக்காக அவங்க போறாங்க. அந்த தானிய பொறுக்கிறதுக்கு அங்க வயலுக்கு போனா அது என்னன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டோடைய இடமா ஆயிருது. இந்த இப்ப நம்ம கண்டெம்பரரி ஸ்டைல்ல சொன்னோம்னா 2 பேர் இருக்காங்க ஒரு குடிசையில, ஒரு ஸ்லம் ஏரியாவில், ரொம்ப அப்படியே சாப்பாடே இல்லாம இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மருமக சொல்றாங்க மாமியாட்ட, அம்மா நான் என்ன செய்றேன், ஒரு வேலைக்கு போறேன், இப்படியே உட்காந்துருந்தா இப்படி நான் போறேன். அவங்க என்ன செய்றாங்க? கொஞ்சம் நல்ல இருக்கிற ஒரு சாரியை எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஒரு கம்பெனிக்கு போய் கேட்குறாங்க, ஏதாவது வேலை இருக்குமா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட்டுற வேலை தான் இருக்குது, ஓகே அப்படின்றாங்க. அவங்க கூட்டிகிட்டு இருக்கிறாங்க.
கஷ்டப்பட்டு கூட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து அந்த கம்பெனி ஓனர் வராரு. அவர் பார்க்குறாரு, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க நகோமியுடைய மருமக தானே, நீங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல காரியம்லாம் செஞ்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. யாரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, இவங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சாப்பாடெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் போறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஓனரே அங்க கூட்டுற வேலை செஞ்ச அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டா மாறிடுறாரு. அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பட் ரூத் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே சோக கதையை பேசிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாளும் வயலுக்கு போறதும் இல்லை, அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்க போறதும் இல்லை, போவாஸ் வந்து அவருடைய கணவனாக மாறுவதும் இல்லை. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய வசதி நிலையிலிருந்து நீங்க வெளியில வருவது மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நான்காவதாக அவுட்கம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். நம்ம சிந்தனையை மாத்தினோம்னா ஃபீலிங் மாறும், ஃபீலிங்கை மாத்தணும் அப்படின்னம்னா நடவடிக்கை மாறும், நடவடிக்கை மாத்தினோம்னா ரிசல்ட் மாறும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. So change your thoughts and feelings, change your thoughts, feelings and behaviors to change your outcomes. முடியாதுன்றது அப்படியே ஒரு எல்லாம் முடியுமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. தாட்டை மாத்தினோம்னா போதும், ஃபீலிங் மாறிடும். ஃபீலிங்கை மாத்தினோம்னா போதும், பிஹேவியர் மாறிடும், நடவடிக்கை மாறிடும், தன்னால மாறும். நடவடிக்கை மாறிச்சுன்னா போதும், அப்படியே அவுட்கம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னா, நாகமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, சிரியா தேசத்திலிருந்து வராரு. எனக்கு குஷ்டரோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலிசா கிட்ட வராரு. எலிசா என்ன சொல்றாரு, எலிசா பார்க்க கூட இல்ல, வேலைக்காரன் சொல்லி சொல்றாரு, யோர்தான் நதியில போயிட்டு 7 முறை முக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. யோர்தான் நதியை போய் பார்க்கிறார். அது சாக்கடை தண்ணி மாதிரி நம்ம இந்த மணிமுத்தாறு மாதிரி இருக்கு நினைக்கிறேன். தண்ணி காட்டாறுதான் நினைக்கிறேன். அதுக்கு எங்க ஊர்ல நல்ல ஆறெல்லாம் இருக்கு, அங்க போய் நான் குளிக்கலாமே, அங்க போய் நான் மூழ்கி எழும்பலாமே, இங்க நான் செய்யணுமா சொல்லிட்டாரு அவரு. 7 முறை நீ முக்கி எழும்பணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது. அவர் கூட இருந்தவர் சொல்றாரு, நீங்க ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒருத்தர் நம்ம கூட இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உடனே அவர் தாட்டை மாத்திக்கிட்டாரு, ஃபீலிங்கை மாத்திக்கிட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, சரி ஓகே அதுல என்ன இருக்கு, ட்ரை பண்றதுல என்ன இருக்கு, சரி போய் தான் பார்ப்போமே. 1 2 3 4 5 6 7 பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குஷ்டரோகம் எல்லாம் போயிடுச்சு, தோல்வியாதி போயிடுச்சு. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அந்த நல்ல அந்த தோலை போல அவருடைய தோல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம மைண்டை கொஞ்சம் மாற்றணும், நம்ம சிந்தனையை கொஞ்சம் மாற்றணும், நம்ம ஃபீலிங்ஸை கொஞ்சம் மாற்றணும். நம்ம ஒரே பார்வையில் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் மாற்றணும்னா போதும். இன்னொரு வேண்டேஜ் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம சொல்வோம், இது நல்லாவே நடக்கும், நல்லாவே நடக்கும், நல்லாவே நடக்கும். இது ரொம்ப முக்கியம். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன், அதோட நான் முடிக்கிறேன். நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை வாசிங்கன்னா 1வது அதிகாரத்துல அங்க ராஜா அகஸ்வேர் ராஜா நல்லா குடி வெறியில எல்லாம் பார்ட்டிலாம் நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய மனைவியுடைய அழகையும் கொண்டு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு மனைவியை வந்து கூட்டு வர்றதுக்காக அவரு கட்டளையிடுறாரு. சிலர் எல்லாம் போயிட்டு வந்து கூட்டு வர்றதுக்காக போறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு பயங்கர கோபம் வந்துருது. எல்லாம் கூட இருக்கிறவங்க சொல்ல எல்லாம் ஏத்தி விடுறாங்க. ராஜா என்ன இப்படி, நீங்க இவங்க வந்து உங்களுக்கு கீழ்ப்படியலன்னா இந்த சாம்ராஜ்யத்தை உள்ள பெண்கள் எல்லோருமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. சிலர் நல்லது சொல்லி கொடுப்பாங்க, சிலர் கெட்டதும் சொல்லி கொடுப்பாங்க. 2 பேருமே இருப்பாங்க வாழ்க்கையில. நாம தான் முடிவு பண்ணிக்கணும். கடைசியில் ராஜா என்ன செஞ்சாருன்னா, அவருடைய மனைவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் வசனம் சொல்கிறது, 2வது அதிகாரம் வாசிச்சீங்கன்னா, அடுத்த நாள் அவர் கட்டளையிட்டதும் வஸ்தி வந்து வரமாட்டேன்னு சொன்னது, அப்புறம் அவர் இவ மனைவியாக இருக்க போறது இல்லை அப்படின்னு சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் யோசிக்கிறார். உண்மையிலே அவர் வருத்தப்படுறாரு. பல வேளைகள்ல நாம சொல்லக்கூடாததை சொல்லிட்டு, செய்யக்கூடாததை செஞ்சுட்டு, யோசிக்க கூடாததை யோசிச்சுட்டு, கொஞ்சம் நாம நிதானமா இருந்து நம்ம செய்யாம நம்ம என்ன செய்யறோம், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறோம். நம்ம சிந்தனையை மாற்ற மாட்டேங்கிறோம், நம்முடைய ஃபீலிங்ஸை மாற்ற மாட்டேங்கிறோம், நம்முடைய நடவடிக்கைகள் மாறுறதில்ல, ரிசல்ட்ஸ் மாறுறதில்ல. நம்ம அப்புறம் யோசிக்கிறோம், என்ன கொஞ்சம்
அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, உங்க சிந்தனையை மாத்துங்க, உங்க ஃபீலிங்ஸை மாத்துங்க, உங்களுடைய பிஹேவியர் தன்னால மாறும். நடவடிக்கை மாறுச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இதை நம்ம எவ்வளவு காலம் செய்யலாம்? இன்னைக்கு செஞ்சா போதுமா? இல்ல, கடைசி மூச்சு வர நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். கடைசி மூச்சு வர நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஆண்டவரே, இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடைசி மூச்சு வர. இது நம்முடைய விசுவாச பயணத்துல நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய அம்சங்கள், ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விசுவாச சிந்தனை, விசுவாச உணர்வு, விசுவாச நடவடிக்கை, விசுவாச விளைவு அல்லது விசுவாச பலன். ஆண்டவரே, எங்க ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஃபீலிங்ஸ், எங்களுடைய நடவடிக்கைகள், ஆண்டவரே எல்லாத்தையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை எப்போதுமே ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வாழ்க்கையில நாங்க செஞ்ச ஆண்டவரே சில காரியத்திலிருந்து நாங்க பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக நாங்க முன்னேறி போக உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்க கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க பயன்படுத்த உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உடைய கிருபையினால இந்த விசுவாச பயணத்துல எங்களை தாங்கி பிடிச்சுக்குங்க. விழாதபடிக்கு தாங்கி பிடிச்சுக்கோங்க. சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை தாங்கி பிடிச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.